பசங்க இல்லைன்னா வேலையாகாது. சப்போஸ் எதனா ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு என்ன வந்தால் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பானுங்க. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, வரமாட்டானுங்க. இவனுங்க தான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அவனுங்க தான். நம்ம இப்போ நமக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் கூட ஆனால் கூட கூட நிற்கிறது அவனுங்க தான். எல்லாமே அவங்க தான். ஒன்றும் நினைக்கல, அவங்க தான் ஜாலி இல்லைன்னா போதும். ஃப்ரெண்ட்ஷிப் தான். பேரண்ட்ஸை விட எனக்கு ரொம்ப முக்கியம்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்கன்ற ஒரு இதுல இருக்காங்க. நான் இது பண்ணாதான் ஃப்ரெண்டு அப்படி இல்லை, எதிர்பார்க்காத ஃப்ரெண்டு. எனக்கும் எதிர்பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிக்கும். ஸ்கூல் டேஸ் தான் பெஸ்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்மளால வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நம்மளோடய கூட்டு போக முடியல. ஃபார்ச்சுனேட்லி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸாக அமைஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆத்திர வருஷத்துக்கு கையில காசு இல்லை அப்படின்னா கூட அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப தேவை நம்மளுக்கு. அது இல்லைன்னா லைஃப்ல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அது இதுனாலும் அவளுங்க கிட்டதான் நம்ம ஷேர் பண்றது எல்லாமே. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவருக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நல்லா ஜாலியா தான் இருந்தோம். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாததெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அது சொல்ல முடியல. ஏன்னா யாரும் அவ்வளோ தூரம் கன்ஃபார்ம் வர மாட்டாங்க. பாதி வரைக்கும் தான் யாரா இருந்தாலும். எப்படி ஃபேமிலி, அம்மா அப்பா, பிரதர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் நம்மள ஒரு பேக் போன் சொல்லலாம். நான் வந்து டிரான்ஸா ஆன பிறகு வந்து என் பேரண்ட்ஸ் என்னை வந்து வீட்டில் சேர்க்கல. வந்து அப்போ வந்து நீ வெளியே போக சொன்னாங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் வந்து போனேன். நான் ஒரு 3 months அங்கே தான் இருந்தேன். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட அப்பா அம்மா எப்படி என்ன பார்த்துக்காங்களோ சேம் அதே மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் அவங்க தான் வந்து கண்டினியூவா கூட டிராவல் பண்றாங்க. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸ் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரமா போயிட்டாங்க. அதனால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் நினைக்கிறேன். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையிலேருந்தே வந்து ரெண்டல் வீட்டில் தான் இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கி ஒரு ஃபிளாட் வாங்கி இருக்கோம்னா வந்து அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு தான் முதல் காரணமே.